ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற கஞ்சங்காடு அப்படிங்கிற டவுன்ல இருக்கோங்க. கஞ்சங்காட்டில் இருக்கிற பேக்கல் ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி டவுன் பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இந்த பஸ் எல்லாம் வந்து பேக்கல் ஃபோர்ட் போகும். ஸோ நாம வாங்க பேக்கல் ஃபோர்ட் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கஞ்சங்காட்ல இருந்து பேக்கல் ஃபோர்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இப்ப நாம கஞ்சங்காட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இது வந்து ஹைவேலயே சில பஸ்ஸஸ் நிற்கும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் சில பஸ்ஸஸ் போகும். இந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பேக்கல் ஃபோர்ட் போற பஸ்ஸஸ் தாங்க. வாங்க போலாம். இங்கிருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். நிறைய பஸ்ஸஸ் இருக்கு அடுத்தடுத்து. இங்க பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு டவுன் பஸ்ஸஸ் கேரளால. வாங்க பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம டவுன் பஸ் போட் பண்ணியாச்சுங்க. கஞ்சங்காட் டவுன்ல இருந்து பேக்கல் ஃபோர்ட் போறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். கேரளால இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு மாதிரி யூனிக் பியூட்டிங்க. நார்த் கேரளா மலபார் கோஸ்டுக்குள்ள இருக்கிற கஞ்சங்காட் அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற பேக்கல் ஃபோர்ட்டுக்கு தான் நாம இப்போ டிராவல் பண்ண போறோம். வேற லெவலா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் லாட்டரி ஷாப்ஸ் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஃப்ரண்ட்ல எல்லாம். நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண அழகா இந்த மாதிரி பின்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. மக்களே, கஞ்சங்காட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பேக்கல் ஃபோர்ட். போற ரூட் ஃபுல்லாவே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நாம கடற்கரை வழியா தான் டிராவல் பண்ணுவோம். பேக்கல் ஃபோர்ட் பாத்தீங்கன்னா கஞ்சங்காட்ல இருந்து காசர்கோடு போற வழியில இருக்கு. பேக்கல் ஃபோர்ட் பக்கத்துல ஒரு ரிவர் வந்து கடல்ல ஜாயின் ஆகும் அரேபியன் சீல. அதனால செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. பேக்கல் ஃபோர்ட், பேக்கல் பீச் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ 2 வீடியோ அடுத்தடுத்து வர 2 வீடியோ வந்து ஒரு வீடியோ பேக்கல் ஃபோர்ட் போட்டு அடுத்த வீடியோ வந்து பேக்கல் பீச்சும் போடுறேன். 2மே மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம் பெருமக்கள் வாழ்ற ஏரியாங்கிறதுனால நிறைய மாஸ்க்ஸ் இருக்கும் நார்த் கேரளால. பியூட்டிஃபுல்லா எல்லாம் சைட் பை சைடா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க பாருங்க. காவி வேட்டி கட்டினாலும் சரி, குல்லா போட்டாலும் சரி, கேரளால எல்லாருமே வந்து கூட்டுக்காரனுங்க தான். கூட்டுக்காரன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். பியூட்டி ஆஃப் கேரளா. ஐ மீன் தமிழ்நாட்டிலயும் அப்படிதான், பட் கேரளால இன்னுமே வந்து பாண்டிங் அதிகம்னு வச்சுக்கோங்களா. மக்களே, பேக்கல் ஃபோர்ட் போறதுக்கு 20 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் கஞ்சங்காட்ல இருந்து. கஞ்சங்காட் பக்கத்துல இருக்கிற அத்திங்கல் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
மக்களே, நம்ம கஞ்சங்காடு டவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்தே பார்த்திருப்பீங்க எவ்வளவு மாஸ்க்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஹைவே மேலேயே அவ்வளவு பியூட்டிஃபுல்லான மாஸ்க்ஸுங்க. ஸோ நார்த் கேரளா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மலபார் கோஸ்ட்ல நம்ம மொப்லா முஸ்லிம்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால இந்த பக்கத்துல இருக்கிற கல்ச்சரே வந்து ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஃபுட் எல்லாமே. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது சித்தாரி ரிவருங்க. ஸோ நிறைய வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகிற ஆறுகள் வந்து இந்த பகுதியில தான் வந்து கடல்ல கலக்கும். நம்ம எந்த கேரளால எங்க டிராவல் பண்ணாலுமே கடற்கரையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்லயே வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆரம்பிச்சிரும். ஸோ சமவெளி பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேரளால மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கடற்கரை வரைக்குமே இருக்குங்க. ஸோ அதனாலதான் வந்து கேரளா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மலை பகுதிகளை விட பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிகளில் தான் வந்து நிறைய மக்கள் வசிக்கிறதுனால சமவெளி பகுதிகளில் பாப்புலேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய டவுன்ஸ் சிட்டிஸ் எல்லாமே வந்து சமவெளி பகுதிகளில் தான் அதிகமா இருக்கும். அதாவது நம்ம பீச் ஒட்டுன இருக்கிற கோஸ்டல் கேரளால தான் வந்து நிறைய டவுன்ஸ் இருக்கும். அதனாலயே பாத்தீங்கன்னா நம்ம காசர்கோட்ல ஆரம்பிச்சு காசர்கோடு, கஞ்சங்காடு, கண்ணூர், கேலிக்கட்டு, திருவனந்தபுரம் போயிட்டு பாருங்க, அதுக்கு முன்னாடி எர்ணாகுளம், ஆலப்புழா. ஸோ இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். முன்னார், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற அகஸ்தியர் ஹில்ஸ்னு எக்கச்சக்கமான ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். வயநாடு சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்னா நம்ம மவுண்டெயின்ல இருக்கிற இந்த மாதிரி பிளேசஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கேரளால. ஸோ இப்போ வந்து நாம ஒரு வில்லேஜ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் பாருங்களேன், ஒரு சின்னதா ஒரு மாஸ்க் இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர்கள்லயுமே வந்து எல்லா ஊர்லயும் எப்படி குட்டி குட்டி கோவில் இருக்கும், நார்த் கேரளால எல்லா ஊர்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும். ஸோ எவ்வளவு யூனிக்கான கல்ச்சர்ஸ் இல்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து நம்ம கேரளால நிதர்சனமா பார்க்கலாங்க. நம்ம நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளா வரைக்கும் டிராவல் பண்ணோம்னா டிஃப்ரெண்டான யூனிக் கல்ச்சர்ஸ் பார்க்க முடியும். இங்க பாருங்களேன், நம்ம அந்த மாஸ்க் கிராஸ் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, இன்னொரு பியூட்டிஃபுல்லான மாஸ்க் நம்ம தாண்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாஸ்க்ஸ் இருக்கும். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் நம்ம கடற்கரை வரைக்குமே வந்து ஃபுல்லா தென்னந்தோப்புகளா தாங்க இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பேக்கல் ஃபோர்ட், பேக்கல் பீச் எல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, இந்த பீச்சஸ்மே வந்து இந்த சீனிக் லொகேஷன்ஸ்க்கு பேரு போனது. நம்ம மலபார் கோஸ்ட்ல நீங்க எங்க வேணாலும் போங்க, நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளா வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு. மோஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கிளிப்ஸ் இருக்கும், மலை குன்றுகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லா தென்னந்தோப்புகள் இருக்கும், பீச் வரைக்குமே. இந்த பார்ட் ஆஃப் கேரளால பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மாடர்னா நம்ம வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹெரிட்டேஜ் வீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடுகளும் நிறைய இருக்குங்க. ஃபுல்லா வந்து காம்பினேஷன் ஆஃப் வீடுகளை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் புதுசா கட்டின வீடுகளுமே பாத்தீங்கன்னா அந்த பழைய வீடுகளோட ஹெரிட்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஓடுகள் எல்லாம் வேஞ்சு அதே மாதிரியான டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க கேரளால ஜஸ்ட் ஏதாவது ஒரு டவுன் பஸ்ஸோ அல்லது KSRTC பஸ்ஸோ எடுத்துட்டு ஒரு 1 or 2 hours இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணுங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சைட் சீயிங் மாதிரி தான் இருக்கும். நாம தனியா எந்த டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்க்கு போகணுங்கிற அவசியமே கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து கேரளா லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து சாதாரணமாவே எல்லா ஊர்களுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற பிளேசஸ் தான். இன்ஃபேக்ட் நாம இப்போ பிப்ரவரியில டிராவல் பண்றோம், அதனால கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் தான் வந்து பீக் சம்மர். மேல இருந்து வந்து மே மிட்ல இருந்தே வந்து இவங்களுக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும்.
மக்களே, நம்ம கஞ்சங்காட்ல இருந்து பேக்கல் ஃபோர்ட்டுக்கு வந்த பஸ்ஸே நம்மள பேக்கல் ஃபோர்ட் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சுங்க. இது வந்து காசர்கோடு வரைக்கும் போற பஸ். வெல்கம் டு பேக்கல் ஃபோர்ட் பஸ் ஸ்டாப். இங்கிருந்து வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பேக்கல் ஃபோர்ட் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு சூப்பரா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் எல்லாம் இருக்கு பாருங்க. காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ப்ரொமோஷன் கவுன்சில். டீ ஷாப், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸ், ஜூசஸ். ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல பேக்கல் ஃபோர்ட். நம்ம கஞ்சங்காட்ல இருந்து பாத்தீங்கன்னா காசர்கோடு போற KSRTC பஸ்ஸஸும் வந்து பேக்கல் ஃபோர்ட்ல நின்னுதாங்க போகும். ஸோ நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு கஞ்சங்காட்ல இருந்து நீங்க பேக்கல் ஃபோர்ட் வரைக்கு. காசர்கோட்ல இருந்தும் வரலாம், நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். காசர்கோட்ல இருந்து கண்ணூர், கஞ்சங்காட் போற பஸ்ஸஸ் எல்லாமே வரும். ட்ரெயின்ஸும் வந்து பேக்கல் ஃபோர்ட்ல சில ட்ரெயின்ஸ் வந்து நிற்கும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்காது. லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து பேக்கல் ஃபோர்ட்ல நிற்குங்க. இங்க ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டே பண்றதுக்காக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, எல்லா பக்கமே நிறைய ஃபுட்டுக்கும் சரி, ஸ்டே பண்றதுக்கும் சரி கேரளால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. KFC மாதிரி AFCயா அநியாயம் பண்றாங்க. எவ்வளவு பஸ்ஸஸ் போய்கிட்டே இருக்கு பாருங்க. எவ்ரி 5 minutes ஒரு பஸ் இருக்கு. நாம இறங்கி ஒரு 5 minutes கூட ஆகல, அதுக்குள்ள 2 பஸ் போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் நார்த் கேரளா, கஞ்சங்காடு. இது வந்து காசர்கோட்ல இருந்து கஞ்சங்காடு போற KSRTC பஸ். அதுவும் இங்க நின்னுதான் போகும் பேக்கல் ஃபோர்ட்ல. பேக்கல் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட்லயே பாருங்களா, உங்களுக்கு தட்டுக்கடா அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. பிரவசி தட்டுக்கடவா, இந்த பொதிசோறு நல்லா சொல்லுவாங்கல்ல, வாழை இலையிலேயே செய்யறது, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏசை தான் வந்து மேனேஜ் பண்றாங்க போல. செம்ம சூப்பர், செம்ம ஈஸி அக்சசிபிலிட்டிங்க. 10 கிலோமீட்டர் தான் கஞ்சங்காட்ல இருந்து. நாம ஒரு 15 minutesல வந்துட்டோம். 15 to 20 minutes நினைக்கிறேன். மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட்ல ஒரு கஃபே ஷாப்ல இருக்கோங்க. இங்க நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் இருக்குங்க. கேரளால வந்து டீ காஃபியோட வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து களத்தப்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்குங்க. கரெக்டா தான் நேம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பகுதி மக்கள் இருந்தா கரெக்டான நேம் சொல்லுங்க, ஒருவேளை தப்பா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் தவிர பாத்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் டீ தவிர பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான சர்பத்ஸ், ஜூசஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. ஸோ கேரளா வந்தா நமக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு குறைச்சலே இருக்காதுங்க. இங்க பாருங்களா, டைனிங் ஏரியா வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. வுட் வச்சு நிறைய வுட் இன்டீரியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஞ்சங்காட்ல இருந்து பேக்கல் ஃபோர்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஈஸியா டிராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப பட்ஜெட் பிரைஸ்ல டவுன் பஸ்லயே வந்து நாம கஞ்சங்காட்ல இருந்து ஈஸியா பேக்கல் ஃபோர்ட் ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் நீங்க நார்த் கேரளா வந்தா எப்படி பேக்கல் ஃபோர்ட் வரது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேக்கல் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றத பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ see you again in next vlog. Until then, take care and cheers from பேக்கல் ஃபோர்ட்டுங்க. See you.